நம்ம நாடகத்துக்கு 2 டான்ஸ் வந்திருக்கு. ஒரு டான்ஸ் தான். இப்படி சொல்றீங்க நான் தலைமையை விரிச்சு போட்டு நான் ஆரம்பத்திலே வந்துட்டு புதுசா நம்ம போஸ் காமிக்கிற. ஹலோ நான் எப்படி வந்தாலும் எப்படி நிப்பாட்றி. இதுதான்டா உன் டைம். என்ன உன் டயத்துக்கு எப்ப வரணுமோ அத சரியா வந்து காமிக்க. நான் எப்ப வேணாலும் வருவேன். என்னகிட்ட இந்த பிகை பேச்செல்லாம் பேச கூடாது. என்னமோ ஊர் மக்கள்கிட்ட சொல்றீங்க. என்ன சொன்ன? நான் அப்படி பேச மாட்டேன். இப்படி வகுச்சதே கடாத்திற்கு முழுக்க தெரிய முடியும். மானகட்ட லூசு முண்டை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் குஞ்சு என்று சொல்லி இருக்கு. நஞ்சு 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 என்று ஓதி இருக்கிறார்கள். ஆனா எப்படியோ உன்னை வீட்டுல விரட்டி விட்டாங்க. எங்களை போட்டு கொலை ஏத்துக்கு. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். தன்மானம் படைத்த தலை கை போடாதடா கலாடி பையன். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ரப்பு ராங்கும் போது ஆகாது மிஸ் ஓதா சொல்லி. ஆம்பளைக்கு முதல்ல இவ்வளவு ஆணவ ஆகவே கூடாது நான் சொல்றேன். இப்படி நீ பேச பேச உன்னெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு புருஷங்கற இதுல மிதிச்சிருவியா? மிதிக்கட்டேன். சும்மா மிதிக்கிறாரு, தோழி பாக்குறாரு, மிதிக்கிறாரு. நீ மிதி பாப்பா. மூடிக்கிட்டு நிக்கிறியா? நாகர் மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. எங்கடா தங்க பண்ணி கிளம்பிட்ட? சீக்கிரம் பேசிட்டு வா. நிப்பாட்டுமா. நல்லா நாடகம் பார்த்து வீடியோ எடுத்துக்கிற மனுஷனை விரட்டி விட்டியே. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொல்ற ஏதாவது இருக்காடி? வெக்க போடா போட்டனா என்னடா என்னடா ஒட்டு மசர் தெரிச்சு போயிரேன். என்ன அறா முதல்ல அடிக்கிற ஆளை பாரு. ஒரு சாணு கூட இல்ல. கத்திரிக்காய்க்கு கைகால் முளைச்ச மாதிரி காம்பு முளைச்ச மாதிரி அடிக்கிறோம். நாங்க அடிக்கிறோம், நாங்க நக்குறோம். ஓ முகரிக்கிறானா ரயில் தண்டவாளத்தை தூக்கி விட்டுறியா? எங்க அக்கா என்ன ஒல்லியா இருக்கு. வேண்டா உனக்கு. எங்க அக்கா அடுத்த வருஷம் ஜிம்முக்கு அனுப்பி பாரு. எதுக்கு ஜிம்முக்காரன கொல்லத்துக்கு? ஜிம்முக்கு போனோம்னா பல பேர் பிடிப்பாங்க. ஓ இத மூடிக்கிட்டு போய் மூத்திரத்தை அடிச்சிட்டு வாங்க. என்னடா இந்த தண்டி ஒட்டுமைறாடா? ஏய் போடி. மேல மட்டும் தூக்கி பாரு. கீழ தூக்கி பார்த்தேன்னா செத்துருவேன். ஒண்ணு எல்லாம் மேக்கப் இல்லாம பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிறவங்க கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிருவாங்க. ஆமா 3.5 முறத்துல அப்படியே தங்கராசி படத்து வச்சிருக்காரு. என் முகரையை பார்த்தோன்னே தூக்கி போட்டுக்கிட்டு உள்ள மணி ஆட்டுவாரு. மூதேவி இருக்கிறதே பச்சை மிளகா சைஸ்ல. நீ அதை உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டினாடா. ஓடி உதுத்த முண்டை பெரக்கத்தி நீ முண்டியா போயிட்டான். டான்ஸ்காரி நல்லா தான் இருந்தா. பப்புனுக்காரன நல்ல பையலா தான் இருந்தா. ரொம்ப லூசா போயிட்டா. எனக்கு லூசுன்னு உனக்கு எப்பறா தெரியும்? பப்புனுக்காரே என்னமா பண்ற? ஆமா நீ என்னைய பத்தி தேவையில்லாம பேசுற ராதா செல்வி. என்னைய பத்தி தேவையில்லாம பேசுறத நிப்பாட்டா தங்கராசு. என்ன பண்ணி புடுவ? நீ என்ன பண்ணுவ? என்ன நீ நக்க புடுவியா? நீ என்ன புடுங்கி புடுவியடா? ஓடி. நீ எல்லாம் ஆளு மயிறு 5 தாளு மயிறு. நான் ஒண்ணே பாப்பேன். உன் சின்ன தாலி பாப்பேன். மண்டையில அடிக்கிற வேலை வச்சிட்ட மானகட்ட பையல. மண்டையில அடிக்கிற வேலை வச்சிட்டேனா கருப்பு சட்டை தூக்கு போட்டு சாக வேண்டாம். அவங்க தூக்கு போடுச்சாங்கன்னு. நீ எதுக்கு? நீ உட்காரு. அந்த தரத்துல ஒண்ணே புடிச்சறாம உட்காரு. பேசு. யாரு? தெரியும். நீட்டி பேசாத. உனக்கு அந்த ஆளு சப்போர்ட்டுக்கு வரானே. நீ அந்த ஆளோட எத்தனாவது புருஷனோ யாரு? ஏய் ஆளை பாரு. யாரை போய் புருஷன் சொல்ற? அத புருஷனை வச்சுக்கிட்டு நான் இழுத்துக்கிட்டு சாவாடா சொல்றா. அவரு நீ இழுக்க மாட்டாரு. நீ மட்டும் பொண்டாட்டியா வரனா அவரு அரை மணி நேரம் இழுத்துறாம. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும் தங்கராஜ் அவர்களே. ஒரு பெண்ணுக்கு தன்னடக்கத்தை காட்டி நாவடக்க முக்கியம். அதே தான் நானும் சொல்றேன். நாவடக்கத்தை காட்டிய முக்கியம், தன்னடக்க முக்கியம். ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைமா. ஆண் பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை வரும். நான் 8 வயசு பயலா இருந்தாலும் மரியாதை கொடுப்பேன். சரி 70 வயசு கிழவனா இருந்தாலும் மரியாதை கொடுப்பேன். சரி இப்ப ஒருத்தவனுக்கு ஓதம் தெரிக்க போது மரியாதையா படுத்துக்கடா. அப்ப 8 வயசு பையனை விட மாட்டேன். பாஸ்கர் எந்திரிக்கிறான் தூங்குறான், எந்திரிக்கிறான் தூங்குறான். அவன் ஒரு காலத்துல பப்புனு மாவன தெரியாது. இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல. என்ன பெத்த ஆத்தாக்க எப்படி கப்பு சுப்புன்னு உட்கார்ந்துருக்காங்க. நீ மட்டும் ஏன்டி பிரஷர் வந்த முண்டை மாதிரி கத்தி கிடக்குற? அவன் என்னமோ சொன்னி என்ன சொன்னவன பப்புனா. அவன் பப்புனா அடிச்சான். முதல் நாடகம் என்னைய தான்டா சந்திச்சான். அவன் நிலைமை எங்க கிடக்குறான் பாரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்க என் ராசி எப்படிப்பட்ட ராசி. உன்னை சந்திச்சவனே இந்த ரேஞ்சில இருக்கான்னா உன் புருஷன் என்ன ரேஞ்சில இருப்பியா? பொம்பளை வேஷம் போட்டு விக்கலாம் நீ அவ்வளவு அழகா வச்சுக்கிட்டு வருவேன். இவன் விக்க வச்சுக்கிட்டு பல்ட்டி அடிக்கிறேன்னு விக்க அதோட விழுந்து சோழி முடிஞ்ச வந்தேன் சொல்றா. இங்க வார். என்ன பாஸ்கர் கடி நான் வந்திருக்கேன். பாத்துக்குருவான். பாத்துக்கோடா. பாத்துக்கோ. என்ன மம்மா கொடுக்கு. நீ என்ன பெரிய புடுங்கி பொண்ண மலம் ஓட்டி உலக பேர் சொல்றா. நான் போட்டின்னு வந்துட்டு வச்சுக்க. நானும் விட மாட்டேன். உன் வர்க்க பெண்கள் வந்து தடுத்தாலும் நான் விட மாட்டேன். நான் ஆண் வர்க்க என்ன தடுத்தாலும் நான் விட மாட்டேன்டா. நானா நினைச்சாத்தான் எதா இருந்தாலும். என்ன என்னைய சீண்டி விட்டியனா? என்னைய சீன்றது ஒண்ணுதான், ஒரு ராஜநாகத்தை சீன்றது ஒண்ணுதான். நீ பல்லு புடுங்கின பாம்பு எனக்கு தாண்டி தெரியும். நான் பல்லு புடுங்கின பாம்பு, நீ கொடுக்க இல்லாத. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. பாம்புக்கு பல்லுல வசம். ஆமா. பல்லிக்கு வால்ல வசம். ஆமா. தேளுக்கு கொடுக்கல வசம். உனக்கு அதுதான் இல்லையா? அப்புறம் ஏன் அதுல விஷம் விஷம்னு தூண்டுற? பொம்பளை வாய ரப்ப எடுத்து பேசாத. ஒரு குடும்பத்துல பொம்பளை பேச்ச ஆம்பளை கேட்கணும் முதல்ல. மேடம் வாய
பொத்துங்க மேடம். எதுக்கு இங்க நாடகம் பாக்குறாங்க உன் பெண்ணு இருக்க தானே எவ்வளவு அழகா உட்கார்ந்து ஃபுல்லா மஞ்சள் சேலையில மங்களகரமா மஞ்சள் மாதா மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. ராசாத்தியல எங்க இங்க நாடகம் பாக்குற பெண்கள்லாம் எத்தனை பேர் மாமியா கூட உட்கார்ந்து நாடகம் பாக்குறது கை தூக்க சொல்லு. தூக்குங்கத்த கைய. யாரு அழகியல நாடகம் பாக்குறீங்க மாமியாவோட உட்கார்ந்து? அம்பிட்டு மாமியார என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீல? எல்லாம் எதிரியல பார்த்த மாதிரி முடியாது. ஏன் வர்க்கத்தை கேட்டீங்கல்ல? மாமியாவோட உட்கார்ந்து நாடகம் பாக்குற பெண்மணிகளை கையை தூக்க சொன்னீங்க. உன் வர்க்கம் இப்படி பேர் உட்கார்ந்துருக்காங்களே. என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் ஆப்பனூருக்கு அங்கிட்டு எந்த வப்பாட்டி வைக்கலன்னு முதல்ல கருப்பு சட்டையை கையை தூக்க சொல்றா பாப்பா. நீ தூக்கி கிழிச்ச பீடிய குடி முண்டை களவாணி முண்டை. ஏய் ஆம்பளை வர்க்கத்தை லீவா பேசாத ராதா செல்வி. அதுக்காண்டி என் சிங்கத்தை என்ன நினைப்ப? ரோசப்பட்டவர ஊர்ல முண்டமா கூட தெரிவாப்ல. அது ஏற்கனவே அப்படித்தான் தெரியுது. முதல்ல ஏலே இடத்தை காலி பண்றா மானங்கட்ட வேலை. என்ன என்ன நீ கிழிச்சு கேப்ப? நீ என்ன பண்ணுவ? முதல்ல பொம்பளைக்கு பொறுமை முக்கியம். முதல்ல ஆம்பளைக்கு தன்னடக்கம் முக்கியம். மிஸ் ராதா செல்வி என்ன மிஸ்டர் தங்கராஜ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில சீக்கிரமா ஏங்க இவளை வேற டான்ஸ்ல போட்டு விட்டீங்க. ஏண்டா முதல்ல ஊண்டு விடுறாங்க பண்ணி இதாட்ட வச்சுக்கிட்டு. யாருக்குடா ஓ குஞ்சுல முத்த குடுத்தற இந்த கதியில கிடக்குற. மேல கொடுத்தா நல்லா இருக்குமா கீழ கொடுத்தா நல்லா இருக்குமாடா? ஏலே ஏமா முத்தத்தின் ரகசியம் என்னவோ? முத்தத்தின் ரகசியம் முத்தந்தே மூடிக்கிட்டு உட்காரு. அப்படியா? நல்லா இருக்க. ஆமா பெண்ணு அழகா இருக்க. முகம் அமைப்பா இருக்கு. குடும்ப பெண்ணாட்டம் இருக்க. உடம்பு நல்லா இருக்கு. ஆனா வாயில தான் உனக்கு இது உட்கார்ந்திருக்கேன். எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது என் பிறந்த இடத்துல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கிடாத்திருக்க மக்கள் ரொம்ப அன்பான மக்கள். ஆனா இப்படிப்பட்ட வாயாடி சிரிக்கி ஒன்னே வச்சு பாக்குறா பாத்தியா? ஒரு பொம்பளைக்கு உண்டான குணங்கள் அச்சம் மனம் நானும் பயிர்ப்பு. புரியா? இந்த ரவுடி சிரிக்க மாதிரி பிகே படுங்க. சொட்டீர்னு ஒரே அடி. ஒரு ஆம்பளைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 இருக்கா? 3 உனக்கு அத்துட்டாங்களடா? இருக்குல்ல. உனக்கே 3 இருக்கும்போது எனக்கு 4 சரியா தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல எப்படி காவந்து பண்ணணும், எப்படி அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிற திறமைகள் என்னுடைய பெண்மணிகள். ஹலோ ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு டீ கடையில விக்காம இருக்கிற பொண்ணு ஒரு மயத்துல கூட நல்லா இருக்காது. எப்பயுமே பண்ணு வாங்கி சாப்பிட. ஆனா பசின்னு ஒருத்தவனுக்கு எடுத்துருச்சுன்னா அது ஆகாத பண்ணா இருந்தா நீ தின்னுத்தே ஆகணும். இந்த பண்ண திங்கிறது நாடு தொங்கிருவேன். தொங்க அப்ப நீ திங்கிறியா இல்ல கருப்பு சட்டையிட்ட என் பண்ண கொடுத்துட்டு போவாடா? சாதா பண்ணல தேங்காய் பண்றா. தேங்காய் பண்ணல ஏன் நரிச்சு இருக்குமாடா? தேங்காய் பண்ண திண்டு வாத்திருப்பானா மதன்? ஏலே காலி பண்ணு முதல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா பேசுறது. அதான் நிப்பாட்ரி. நீ என்ன பெரிய புதுக்கோட்டை பூலாந்தேவி வா மோதி பாப்போம். நீ என்ன பெரிய சோளங்குரிய தொங்குராஜ் புடுங்கி பொன்னம்பலம். தங்கராஜ புடிச்சு தொங்கு. தொங்குடி. தொங்கு. எங்க அப்பா சொல்லியிருக்கார் எந்த வேலைக்கு போனாலும் அவளை நீ புடிமானம் இல்லாம பேசக்கூடாது. ஒரு சைஸா பிடிக்கிறியம்மா. கட் பண்ற நல்லா இருக்க. கட் பண்ற வேணா இது கட் பண்ணி தான் கிடக்கு. மொத்தத்தையும் அறுத்துட்டாங்க. நீ இத கட் பண்ணா என்ன கட் பண்ணல என்ன? வகுசியத்தை தங்கப்பாண்டி சேனல்ல போட்டு கிளிக்கிறாங்கல்ல. நீ இப்ப வந்து கட் பண்ணு. ஓ வகுசி நீ ராம்நாட்ல கடலுக்குள்ள ஆடுறப்ப சொல்லி முடிஞ்சிருச்சு. பரதநாட்டியத்தை பத்தி தவறா பேசாது. இந்த பரத கலையை நான் எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஒரு பரதநாட்டியம் என்னகிட்ட நீங்க பரதநாட்டியம் கத்துக்கணும்னா நம்பரை சொல்றேன். ஒரு ஆட்டம் ஆடு. ஒரு பரதநாட்டியம் ஆடு. ஒரு பரதநாட்டியம் ஆடு. நீங்க ஆடு பாப்போம். ஓ வகுசிய பாத்துறோம். பாண்டி வயல திருப்பாப்பா. இங்க வா. ஏய் இங்க வா. பரதநாட்டியம் இப்படிதான் கோத்தா மாதிரி ஆடுவாங்களா? என்னடா ஒரு பொம்பளை ஒழுக்கமா இருந்தனா நல்லா பொழச்சுக்கிருவ. சரி இல்லேன்னு வச்சுக்க என் வேற குணத்தை காட்டுற மாணிக்க வரும். என்ன ஒரே குணமா தான் இருக்கு உனக்கு. வேற குணம் என்ன ஒரு குணம் தானே. ஹலோ என்ன ஓ மோத்துக்காண்டி பாக்குறேன். தேவையில்லாம பண்ணிக்கிருக்கா. அவர் மோத்துக்காண்டி பாக்குறேன்னா அவர் அப்படியே வந்து தகத்து எடுத்துருவாரு. அவரும் ஆம்பளை பையன் தான். முதல்ல ஆம்பளைல தரகுறவா பேசுற நிப்பாட்டு. முதல்ல இந்த கிளர்க் வேலை பாக்குறாருல்ல எனக்கு ஒரு 100 நாள் அட்டை போட்டு கொடுக்க சொல்லு. நான் ஆதார் கார்டுல நம்பரை மாத்தி கொடுக்க சொல்ல. நீ புதுக்கோட்டை இங்க நோத்தா புருஷ வீடா இருக்கு இங்க வந்து நுட்டுவ. அதானே சொல்லு பாப்பா. சொல்லுங்க. இங்க பார். நல்ல முகமும் சின்ன முகமா இருக்கு. ஆனா உன் வாயை நீ குறைச்சனா வாழ்க்கையில எங்கயோ போயிரலாம். எதை எங்க குறைக்கணும் அப்படின்னு நீ சொல்லி நான் குறைக்க கூடாது. யாரு? என் மனசுக்கு தெரியும் என்னத்தை குறைக்கணும் எதை நீட்டணும். ஒட்டு மசுர வச்சு ஊரே மத்திர கிறுக்கு முண்டதானடி நீ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி எங்கெங்க போற நாங்களா சும்மா தான் திர்றோம். சொல்லு என்னமோ சொல்ற. இங்க வா. ஒரு
தெரியுமாடா பல்லு வசம் பொல்லா வசம்டா மாட்டிராதியடா ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏறிட்டு கிடக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா மச்சான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 100 எறும்போட விஷம் ஒரு பூரான்ட்ட இருக்குமா, 100 பூரானோட விஷம் ஒரு தேளுக்கிட்ட இருக்குமா, 100 தேளோட விஷம் ஒரு பாம்பு கிட்ட இருக்குமா, ஒரு பாம்போட விஷம் பொம்பளை புள்ள நாக்குல இருக்குமா. அது ராதாச்சலி நாக்கலாம் 7 கர்நாகம் உள்ள இருக்க பாம்பு. இங்க வா, உன் வாயில நான் இருக்க விரும்பல, ஆனா உன் வாயை சும்மா விட பொருளும் இல்ல. ஒத்த கொத்த வா, கிணத்திருக்க மேடையில முண்டமா கூட நின்று பாப்போம். நீயா நான் வா பாத்துக்குருவா. நீ என்ன கிழிக்கிற நாட்டா புடுங்குற பாத்துக்குருவா. ஆனா ஒரு விஷயம், இடையில போட்டியில இருந்து கலண்ட உன்னை சும்மா விடவே மாட்டேன். நிஜமா தானே? போட்டி போட்டா வருவேல, அப்புறம் இடையில உழைப்பிட மாட்டியே. யாரடா சொல்ற உழைப்புறேன்? பாப்ப முடி. காத்து பொச பொசங்க காத்தோர போயிருந்தே, மலையோ பொச பொசங்குதே, அடி அம்மாடி மலையோ பொச பொசங்குதே, மலையோ பொச பொசங்க மனதொருக்க போயிருந்தே, மீனு கோச கோசங்குதே, அம்மாடி மீனு கோச கோசங்குதே. நல்லா பொழந்துக்கிட்டு பாக்குறீங்க, நல்லா ஆட்டுறா காவாலி பேர அந்த விழுந்துருவான்னு பாக்குறப்ப கிடைக்க மாட்டேது. காத்து பொச பொசங்க காத்து பொச பொசங்க காத்தோடு போய் வந்தா மீனு பொச பொசங்குது. என்னடா ஒரே அடி அரமுக்கு தெரிச்சு போய் 8-10 ஸ்பானர் வேணுமாமா கலட்டத்துக்கு? 12-13 உனக்கு எப்படி தெரியுது? செக் பண்ணிட்டு போனோம். மண்டை மேல கொண்டு ஓட்டு, ரவுண்ட் பண்ணு அதுல ஓட்டு, மண்டை மேல கொண்ட ஓட்டு, முண்டை மேல முண்ட போட்டு நான் விட்டுட்டு நீ முண்டை நீயா தான் அடிச்சு கிடக்க. நீங்க கூப்பிடாமே நான் நல்லா செய்வேன். அப்படியாண்டி கை மாறி போகுது வண்டி. அதுமா திரும்ப டேக்கிருமா, அதைய தொட்டா மட்டும் நொட்டிக்கிருமா, அடியது மாற்று ஒத்துக்கிடுமா, இல்லையில தொட்டா தானே ஒத்துக்கிடுமா. சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி. பொம்முக்குட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு வேற இந்த பிள்ளை. இறங்குடி கலவாணி முண்டை. குழந்தைக்கு என்ன வேணும் கேள்ப்பா, குழந்தைக்கு என்ன வேணும் கேள்ப்பா. இடுப்பு ஒடிக்கிறாளே, நரி மாதிரி தொங்கிக்கிட்டு திரியுறா. தோட்டு கட்ட ஓரத்தில தோடு ஒன்னாங்க தோடு மூணாங்க வாங்க சொல்லு. சிஞ்சா சிஞ்சா என்ன போட்டு கீழே ஊத்துற இப்படி தீத்தத்தை வெளியே விட்டுட்டியாடா. இதெல்லாம் கிடைக்காம கொல்ல பேர் ஏஞ்சி எடுத்துடுறாங்கடா. ஏய் ராதா, என்னம்மா உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தானே? ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு
தேவிக்கு முருகன் துணை, இந்த புதுக்கோட்டை பூலாந்தேவிக்கு சோழங்குருணி தங்கராசு துணை, நமக்கு யாருதான் நடுவுல வினை? தான நன்னா தான நன்னா தான நன்னா தான நன்னா தான நன்னா தான நன்னா அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணன் காதல் அண்ணாச்சி 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 அண்ணன் காதல் அண்ணாச்சி துங்கிர மனாச்சி நடாச்சி உன்னை தாண்டிடுச்சடா. ஆடி திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு சொல்லித்தாடி. முருகண்ணே ஓ முகத்துக்காண்டி பாத்துக்கிட்டே இருக்கு. பார்த்து கொஞ்சம் எதை முதமா இருந்துக்கிற தம்பி. இளம்பதமா தான் நடக்க பாக்குறேன். நாடு உழவுக்கு தெரியுதுன்னு என்ன உனக்கு கவலை வேணாம். கவலை எப்பயுமே மனசுல நீங்க இருக்க விடும். ராதா செல்வி, நீ என்ன உன்கிட்ட நான் தவுனாலும் உனக்கு சென்னை நிக்காது எனக்கு தெரியும். ஏண்டா மாப்ள கருப்பைய வெட்டிட்டாங்க. பொட்டக்கோழி சேர்ந்து முட்டை ஓடுமா? விடுங்க மாப்ள. சார் பொட்டக்கோழினா அப்ப பொம்பளை கோழிங்கிறியா? ஐயா அவங்க என்னமோ சொல்றாங்க, நீ ஊரை கடத்த முண்டை அவங்க ஒத்துழைக்க தெரியும். உன்னைத்தானே கழுவி ஊத்துறான். இருந்துட்டு போகுதுடா, என் தம்பி தானே. உன் தம்பி? அம்மா உன் தம்பி விட மாட்ட. உன் தம்பினா எப்படி சின்ன பிள்ளைங்க தான் தூக்கிட்டு திரிவியா? அதை நான் முதலே வானாச்சிட்டேன். தெரியும், அது அதுக்கு அவன் ஆச்சிட்டான். நீ தூக்கிக்கிட்டே திரிஞ்ச செருத்த அப்ப கிழிஞ்ச வாயுதான் என்ன ஓட்ட மாட்டேன். ராதா சொல்லுங்க கூப்பிட்டனே போகாதே லொப்ப முண்டை நினைச்சிருவாங்க. ஏய் வண்டியை வேற பக்கத்து விட்டுற கூடாதுடா. ஊர்ல ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க. சொல்லுங்க யாருக்கனே கேவலப்பட்டுருக்கா நானே. டவக்குன்னு இங்க பிடிப்பேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒப்புதா? என்ன குண்டி சூம்பிருச்ச? ராதா என்னங்க உன் பர்ஃபார்மன்ஸுக்கு நான் அடிமை. பிச்சிருவேன் இருக்கட்டும். சரி இருக்கட்டும். எனக்கு என்னமோ இப்ப தங்கப்பாண்டி மலை ஒண்ணுமே தெரிய வேண்டாம். நீ இதை மூடிட்டு உட்காந்தீங்கன்னா அது போதும். ஆசை 60 நாளும் மோகம் 30 நாளும். கண்டிப்பா காலத்தை ரொம்ப அனுசரிக்கணும். ஆமா ஆமா. காலம் அறிந்து வேலை செய்யாதவன் கோயில் இருந்தா குரங்கு ஒப்பாவா? ஆமா தெரியுதா? ஆமா. மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசை நிறைய இருக்கு. உங்க காதல சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா நீங்க எனக்கு ஒத்து வருவீங்களான்னு தெரியலையே. என்ன அப்படி சொல்லி உங்களுக்கு ஒத்தே வரமாட்டேனா? எனக்கு தெரியும், இடையில கம்பெனி போயிடுறீங்க. கவலைப்படாம இரு. உன்னை கூடிய சீக்கிரம் முன்னுக்கு கொண்டு வரது ஏன் பொறுப்பு. கொண்டு வந்துருவீங்க. கொண்டு வந்தா சரி. அதனால காதலை எப்படி ஓதவா? உனக்காண்டி ஓதுனாத்தான் சரியா வரும். கண்ணே ராத்திரி குத்து ராதா செல்வி, எல்லா வேலைக்கும் சரியா வருவியா? சொல்லுங்க மாமா. நீ எங்க போனாலும் வருவேன்னு எனக்கு தெரியும். வருவேன் கண்டிப்பா. ஏடே காதல் எப்படிப்பட்ட காதல் என்று பாத்தீங்கன்னா, ஹலோ ஹலோ செயல போயிருக்காரு நினைக்கிறேன். ஹலோ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தம், காணாத ஓ உருவம் கண்ணுக்குள்ள கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்ணுக்குள்ளே உருத்தும், காணாத ஓ உருவம் கண்ணுக்குள்ள நதிக்கர ஓடும் ஒரே ஒரு பார்வையை பார்த்து புறாவே நின்று சொன்னேன் கண்ணாவால் ஓடி மறைந்து. வராக நதிக்கர ஓடும் ஒரே ஒரு பார்வையை பார்த்து புறாவே
காதல் மாமா உங்க காதல் எப்படி அதே மாதிரி என்னுடைய காதல் கையை விட மாட்டீங்க. உள்ள வேற காப்படி வண்டு ஊருக்கு இருக்கு மேடம். ஆமாடா எனக்கு அதுக்கு மேல ஊதுறப்ப. ஏய் கரண்ட் வரும்டா பாத்துடா. எங்கனே மைக் செட்டுக்காரன் எங்க? மைக் செட்டுக்காரன். என்ன மானிட்டர் பாக்ஸ் இன்னர் ஏத்துறே. இன்னர் ஏத்தி கொஞ்சம் நல்லா படம். சொல்லுங்க காதல. என்ன ஏத்துறா அந்த பையன். வயர் தள்ளி விடுற கீழ. தெரிய மாட்டேங்குது. என்ன எஃபி அதை ஏத்த சொல்றா. இன்னர். ஹலோ மாமா தங்கராஜ் மாமா கையை விட மாட்டீங்களே. சரி பூவாடை காற்று வந்து காடை தீண்டுதே முந்தானை இங்கே குடையாக மாறுதே. பூவாடை காற்று வந்து காடை தீண்டுதே முந்தானை இங்கே குடையாக மாறுதே. சாரல் பட்டனால் பூவெடுக்கவே இரவட்டுகள் தீ கொடுக்கவே. பூவாடை காட்டி ஒரு ஆடு தீண்டுதே முந்தானை இங்கே குடையாக மாறுதே. மூங்கில் மரக்காட்டினிலே கேட்கும் ஒரு நாதும் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மரக்காட்டினிலே மூங்கில் மரக்காட்டினிலே கேட்கும் ஒரு நாதும் முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மரக்காட்டினிலே
காட்டினிலே கேட்கும் ஒரு நாள் முத்தமிடும் குந்தலினால் உண்டாகும் சங்கீதம் மர காட்டினிலே. ஹலோ ஹலோ
வள்ளி நாயகியாக வேடமேற்று நடிக்கும் சகோதரி மல்லிகாதேவி அவர்களுக்கு இந்த கிராம பொதுமக்களின் சார்பாக இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடையை அணிவிக்கின்றோம். பொன்னாடை பொத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் அண்ணன் முருகன் அண்ணன் சார்பிலும் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிருதகவத்வான் சகோதரன் ஜெயராஜ் அவர்களுக்கு பொதிகுளத்தை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் இந்த 50 ரூபாய் கொடுக்கின்றார். அதானே அந்த பக்கம் தான் நம்ம திண்டுக்கல் பக்கம் போனோம்னா 10 ரூபாய் 20 ரூபாய். ஆனா நம்ம மாவட்டம் வந்துன்னா பெரும்பாலும் 500 ரூபாய் தான் அன்பளிப்பு வரும். இப்ப இங்கேயும் மாறி சம்பவம் எல்லா பேருக்கும் கலந்து கொடுக்குறாருல, அதனால அவ்வளவுதான். அறிவும் புரிவுமாகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளாமது ஒரு மேனியாக கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமுன் குதித்தனல் உலகமையை என்று ஈசனின் நெற்றி விளம்பில் தோற்றுவிக்கப்பட்ட எம்பெருமான் முருகனுடைய அருளால் இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்றது மாதிரி முருகன் எப்பொழுதுமே எல்லா மக்களுக்கும் அனுக்கிரகம் கொடுக்கணும். ஏன்னா குறிஞ்சி நலத்தின் தலைவன் சேயோன் மருகன் சண்முகன் சடாச்சரன் எம்பெருமான் முருகனை தொழுது வள்ளிக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே தெய்வமாக மொழி கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை தொழுது என்னுடைய பையனை நான் தொடங்குகின்றேன். வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொழுவிருக்க கண்டேனடி. அனைத்தையும் காத்திரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினதொழுது பணியிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோட தூங்கல் அகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதில் இருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முத்து மாரியம்மனுடைய அருளை புறஞ்சொல்லி வெகு தொலைவிலிருந்து நாங்களா வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து காப்பு கட்டி ஒருங்கிணைந்து அப்படியே ஒரே தெய்வத்தை கூட்டு வழிபாடாக செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நிச்சயம் பலனும் உண்டு.
பொதுவா வந்து பங்குனி மாசம் பிறந்து விட்டாலே அம்பாளுக்கு வந்து விசேஷமான ஒரு நாள். மாதங்கள் 12 அறந்துட்டாலும் ஆண்டின் இறுதி நாளாக வந்துருச்சு. நாளை மறுநாள் வந்து தமிழ் வருட பிறப்பு வரப்போகிறது அல்லவா. சித்திரை மாதம் என்பது தமிழருடைய ஒரு திருநாள். ஏன்னா சித்திரை மாத்த பொழுது பத்திரை மாத்து தங்கம் அப்படின்வாங்க. இந்த உழவர்கள் வந்து உழவு வந்து முதல்ல வந்து ஏறுதொடு விழா அப்படின்னா அந்த சித்திரை மாதம் தான் தொடங்குவாங்க. ஆனா பங்குனி மாசத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னிதானத்துல நிறைய திருவிழா நடக்கும். ஏன் மற்ற மாதத்துல இருந்துட்டாலும் இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது கார்த்திகையிலேயே பனி தொடங்கிடும். மார்கழி, கார்த்திகை, தை, மாசி இப்படி வந்து பனிக்காலங்கள்ல நம்ம உடம்பெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்படி பனியிலேயே இருந்த உடம்பு திடீர்னு வெயில் பட்டா என்ன ஆகும்? மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பெரும்பாலும் வந்து அம்மை நோய் என்பது வருமா. இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி அப்படி மாதங்கள்ல அம்மை நோயாகப்பட்டது வந்ததுனால நிறைய பேருங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அம்மை நோயினால வந்து இறந்தும் போயிருக்காங்க. இப்படி போனதுனால இப்போ அம்மை நோயினா யாருக்கு உரியது? அப்படியே ஆத்தாவுக்கு உரியது தான். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டாலும் அம்மை நோய் வந்துட்டா போய் நம்ம போய் மருத்துவமனையில எந்த மருந்து சாப்பிட்றதுல ஊசி போடுறது கிடையாது, பார்க்க மாட்டோம். அப்ப அவளா வந்து தணிஞ்சு போயிருவா. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப உள்ளவங்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, ஆத்தாளை வந்து மனசை குளிர வைக்கணும் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்துல திருவிழா அடுத்து அம்பாளுடைய மனதை குளிர வைப்பதற்காக முளைப்பாரி எடுக்கிறது, காப்பு கட்டுறது, அவளுக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறது, இப்படி நிறைய விசேஷமான ஒரு விழாவாக இந்த பங்குனி மாதத்துல இந்த அம்மை நோயை கட்டுப்படுத்துவதற்காக விழா எடுத்து கொண்டாடப்படுற அன்னைக்கு முன்னோர்கள் கொண்டாடுறதுனாலதான் நம்மளும் வந்து வம்சாவளியா பாரம்பரியமா அந்த பங்குனி மாதத்துல வந்து ஆத்தாள வணங்கி கொண்டே இருக்கிறான். அப்ப ஆத்தாள வணங்கணும்லாம் என்ன செய்யணும்? அவருடைய அருள் என்பது நம்மளுக்கு கிடைத்தே ஆகணும். ஆத்தாள வணங்கினால தானே சிறப்பு கிடைக்கும். அம்மாளை வணங்கலைன்னா சிறப்பு இருக்குமா? கண்டிப்பா. ஆத்தாள முத்து மாரியம்மனை வணங்கிருவோமா? மாயி மகமாயி மணிமந்திர சேகரி ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்னமாணி கடுவர வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்தை அடி முத்தாடும் சண்ட குத்த அடி முத்து முத்து மாறி சத்தினி அடி அடி முத்தாடும் சண்ட குத்த அந்து குணக்காரி தஞ்சாவூர் மாறி தண்டவர வந்தோரை சத்தினி குந்தேவி பொம்மை தாரியே இந்த பொம்மை ஏழடி அடி பொம்மை தாரியே உடத்தே பொம்மை ஏழடி அடி முத்து முத்து மாறி சத்தினி அடி அடி முத்தாடும் சண்ட குத்த எண்ணடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி செம்புரத ஏறி வந்து வினையை தீர்க்கோ நாராயணன் தங்கச்சி நல்ல முத்துமாரியே தங்கரத ஏறி வந்து தாய காக்கணும் என் பம்பத்த தங்க கலையா கருமாரியே இந்த பாடக மூர்த்தி கலையா பூமாரியே உள் மாளிகையில் மணிக்கதவும் திறக்க விளையா ஆடி முத்து முத்து மாறி சுத்த எண்ணடி ஆடி முத்தாளமும் தேவி சுத்த எண்ணடி பிள்ளையில் ஓடையடி வைகையாறு சடையடி சாம்புராணி வாசத்தோடு சங்கரி வாரோ ஆயுதழாகினி ஆயிரங்கள் நாயகி இந்த கண்ணி மோகினி வந்து முத்த எடுக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பிள்ளையோ இந்த பாலன் மடு காட்டு பார்த்த கையோ உன் பாளையத்தை ஆலயத்தை ஆசமேளையோ ஆடி முத்து முத்து மாறி சித்தியே ஆடி முத்தோளமும் தாயே இந்த முத்த எண்ணி அந்துடக்காரி
இறங்கி விட்டாலும் எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு எடுத்து சொல்லணும்ல. விரட்சேர் விப்பன் சிலம்பன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணுக்கு நடாரியனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தொருது போல் முன்னோர்கள் வெளியிலே நாணமடைந்து என்னுடைய மாதாபிதா சொல்லுத்த வராது. மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது. ஆசான் இட்ட வழிகளை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளியாகிய நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படின்னா என்ன காரணம்? தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு தகப்பனுடைய சொல்வழி கேட்டு காவல் செய்வதற்காக வந்திருக்கேன். காவல்னா சாதாரண காவலா? திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நம்ம தானியத்துல ஒரு வகை தானியத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டாலும் எல்லாரும் காக்கிறது மாதிரி நம்மளும் காத்தா நல்லா இருக்காமனே. நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்கணும். கண்டிப்பா. ஆமா, எல்லாரும் போன பாதையில போனா 10ஓட 11 நம்மள இருப்பாங்க. ஆமா. அப்ப எண்ணுகளையும் தன்னிலையும் மாறாத நம்மளுக்குன்னு ஒரு வழி வகுத்துக்கிறேன். அப்படி வழி வகுத்தாதான் இன்னார போல இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னா தானே பெருமை. அண்ணே கிடாத்திருக்க முருகன் இருக்கிறீன்னா பெட்டி வாசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாசிப்பு. இன்னொரு விஷயம் அப்படின்னா சீர்காழியுடைய அந்த குரல் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ணே ராமதாசனா அவர் டிஎம்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த குரல் வளம் என்பது இன்னார போல இருக்கணும் அப்படின்னு தான் நல்லா இருக்கா. அவங்க மாதிரி தாங்க இவங்க அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. அப்ப எல்லாரும் தான் காவல் காக்குறாங்கன்னா நம்மளும் அப்படி காவல் காத்துட்டா நம்மள பேச மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே வரட்டும் அப்படி சந்தோஷமா இந்த இடத்துல காவலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்ற ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு தெய்வ திருமகனுடைய புகழை பாடிவிட்டு என்னுடைய காவல் பணியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே இருந்துட்டா நல்லது. ஆமா ஆமா, நேத்தா அப்படிதான் தொடங்கணும், இன்னைக்கு அப்படிதான் தொடங்கணும், நாளைக்கு வேற விதமா தொடங்கணும்னு நினைக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு யாருன்னு தெரியலையப்பா. தங்கராசன் தான் வர்றானா? பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா. அதனால எப்படி எல்லாம் ஐயாவை வணங்கணும். தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணுலகில் தனி தோன்றினார். தேவரவர் மனதுக்குள் குடியேறினார். ஐயாவர் மால்மருகள் அருளாடினார்.
பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாள் நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சில் மனம் பெறுமோ வாழ்வே ஆ ஆ இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கல் இதழில் பல ரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கல் இதழில் பல ரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காட்டில் பிறந்தவளோ புதித கற்பனை வடித்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் பிறந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவர் சேற்றினில் பிறந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் செந்தமித்தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பல ரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் நீரும் விழித்தவளோ அது கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீரும் விழித்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கல் இதழில் பல ரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள்